ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரார்ஸ் வியூ. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட் போத்தீஸ் தான் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் செம்ம சூப்பராக இருக்குல்ல, ஆல்வேஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஆக்சுவலாக இங்கே எதுக்காக வந்தேன் அப்படின்னாக்கா சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்தேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஜுவல்லரிலாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலில் போடுற மெட்டியிலேருந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டாலர்ஸு, சில்வர் செயின் போட்டு டாலர்ஸ் போடலாம். ஒன்று ஒரு ரேட்டு, பட் ரேட் வைஸ் ரொம்ப சீப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை விட வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சில்வர் கொலுசு வந்து பார்த்திங்கன்னா அழகாக கல் வச்சு எமரால்டில் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 6,270 வந்துருந்துச்சு. ஸோ ஒரு கொலுசுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா முத்து கிடையாது, முத்துக்கு பதில் மணி கொடுத்துருக்காங்க. ஆனால் காலுக்கு போடுறதுக்கு ஃபேன்சியாக ரொம்ப சூப்பராக க்யூட்டாக ரொம்ப அழகாக டிசைன்ஸ் வைஸ் ஸ்டோன்ஸ் கலர்ஸ் எல்லாமே ஆசமாக இருந்துச்சு. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8,680 வருது. ஸோ இதில் நான் வந்து வாங்கியே ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் நான் வந்து பார்த்திங்கனாக்கா இதுதான் செலக்ட் பண்ணி நான் சூஸ் பண்ணி வேர் பண்ணி பார்த்தேன், செலக்ட் பண்ணி எடுத்தணும்னு செஞ்சேன். ஆனால் 10% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது, இப்போ எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாரெல்லாம் ஃபேன்சியாக லைட் வெயிட்டில் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இது தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப காலில் இருக்கிறதே தெரியாது, அழகாக யூனிக்காக தெரியும். ஸோ காலேஜ் பிள்ளைங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் போடுறதுக்கு ரொம்பவுமே விருப்பப்படுவாங்க. இப்போ யார் நான் ரொம்ப ஹெவியாக போடுறேன், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக சிம்பிளாக யூனிக்காக தான் போடணும்னு நினைக்கிறாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கனாக்கா சில்வர் செயினில் டாலர் வச்சு போடணும், இந்த மாதிரி சில்வர் செயினில் டாலர் வச்சு அங்கே நான் ஃபஸ்ட்டில் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி டாலர்ஸ் வச்சு போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். நான் 2-3 இது வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு என் காலுக்கு, எனக்குமே ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் என் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால நான் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா தாராளமாக நீங்கள் போத்தீஸ் போங்க, அங்கே இந்த செக்ஷனில் போய் கேட்டு வாங்கிக்கோங்க. 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் சாரீ செக்ஷனுக்கு போனேன். எனக்கு பிடிச்ச மாதிரி 2-3 சாரீஸ் எடுத்தேன். ஸோ முடிச்சுட்டு நாங்கள் வந்து மூவிக்கு கிளம்புறோம். ஸோ மூவிக்கு போயிட்டு ஆக்சுவலாக நைட் ஷோ போயிட்டுருக்கோம். நைட் ஷோ போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் நைட் ஷோ போய் பார்த்துட்டு கிளம்பலாங்கிறது தான் பிளானு. இந்த கொலுசு ரொம்ப அழகாக இருக்குது, என் காலுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஜல் ஜல்னு சத்தம் வேண்டாம், பார்க்க அழகாக யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது தாராளமாக ட்ரை பண்ணலாம். நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போட்டு போகலாம். ஃபைனலாக எங்களோட ஷாப்பிங் பர்ச்சேஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு 1 to 1.5 ஹவர்ஸில் அங்கே நாங்கள் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு பில் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கனாக்கா என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா சம் வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் இங்கே நின்று வவுச்சர்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அங்கே நாங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வவுச்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வவுச்சர்ஸ் வாங்கிட்டு ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் போகணும். ஃபுட் கோர்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற அளவுக்குலாம் டைம் இல்லை, சுத்தமாக டைம் இல்லை. சாப்பிட கூட டைம் கிடைக்குமான்னு தெரியல. 9:55 இங்கேயே ஆகிடுச்சு, எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 10:10 ஷோ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நாங்கள் கடன்னு கிளம்பிட்டோம். போய் உட்காந்து ரிலாக்ஸ்டாக சாப்பிட்ற அளவுக்குலாம் வந்து டைம் சுத்தமாக இல்லாததுனால நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா ஆளுக்கு ஒவ்வொரு ஃப்ராங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்ட்டு கடன்னு ஃப்ராங்கி வாங்கினோம். என் ஹஸ்பண்ட் உட்காந்து நின்று ரிலாக்ஸாக சாப்பிட்டாரு. நான் வண்டியில் போய்கிட்டே கடன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்புனோம். ஸோ நைட் சில் ட்ரைவ், கையில் ஃப்ராங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூவி வரதராஜன் தேட்டர் போயிருந்தோம். இந்த தேட்டருக்கு இது செகண்ட் டைம் போகிறேன். பட் ஆனால் இந்த தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு நான் இப்போ தான் போகிறேன். ஸோ இந்த தேட்டரும் நல்லா இருந்துச்சு, ஸ்க்ரீனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஹெவி டிராஃபிக் ஜாம். ஸோ நாங்கள் எப்படிரா 10:10க்கெலாம் நாங்கள் கிளம்புறது அப்படின்னு யோசித்தோம். ஆனால் கரெக்டான டைமுக்கு நாங்கள் வந்துட்டோம். வரதராஜன் தேட்டர், குரோம்பேட் வரதராஜன் தேட்டர். இந்த தேட்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குரோம்பேட்டில் இருக்கிறவங்களாம் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. நான் தான் இந்த ஏரியாவுக்கு புதுசு, உங்கள் எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த தேட்டரில் வந்து நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு படம் 2-3 படம் போயிருக்கேன், நான் ஸ்க்ரீன் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து நான் இப்போ தான் போயிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா
டபுள் டபுள் சீட்டாக தான் இருக்குது சீட்ஸ் எல்லாமே. சிங்கிள் சீட்ஸ் மாதிரிலாம் கிடையாது. கப்புளாக உட்கார்ற மாதிரி ஃப்ரீயாக ஜாலியாக கப்புளாக உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சீட்ஸ். தியேட்டர் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் உள்ள என்ட்ரன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸ்நாக்ஸ் எல்லாமே இன்டர்வலில் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. உள்ள என்ட்ரன்ஸ் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. லைட் செட்டிங்லாம் வச்சு. இது வந்து கப்புள் சீட் மாதிரி தான் பாருங்கள். 2 சீட் தான் சைடில் இருந்துச்சு. இந்த பக்கம் இருக்கிறதுமே 2 சீட்டு தான். கப்புள் சீட் மாதிரி தான். போனதும் தியேட்டரில் ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு நினச்சது குத்தமாக உடனே படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ படுத்த ஆரம்பித்ததுனால வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. நாங்கள் தனுஷோடைய 50th மூவி ராயன் தான் வந்திருக்கோம். ராயன் மூவி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ராயன் மூவி ஸ்டார்டிங் பண்ணிட்டாங்க. நான் இப்போ மூவி பார்க்க போகிறேன். அடுத்த மூவி முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வல் கொடுத்தாங்க. இன்டர்வலில் நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு மூவி முடிச்சுட்டு சூப்பராக ஜாலியாக கிளம்பணும். போகிற வழியில் மிட்நைட் 2 மணிக்கு சரியான மழையில் நனைஞ்சிக்கிட்டே சூப்பராக வீட்டுக்கு போனோம். இந்த டே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட் ஷோ, மூவி அண்ட் ட்ராவல் அண்ட் ஷாப்பிங் எல்லாமே நல்லா போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க.